பிரைஸ் அல்லாட். ஜீவாப்பம் நானே என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். ஜீவாப்பம் நானே என்று இயேசு எந்த சூழலில் சொன்னார் என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அதுவே முக்கியமானது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் இயேசு போஷிக்கிறாரு. அந்த அற்புத வனாந்தரத்திலே மோசேயையும் மன்னாவையும் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. அவர்கள் தங்கள் உடல் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் மெசியாவாக இயேசுவை நினைக்கிறாங்க. ஆகவே இயேசுவை ராஜாவாக்க பலவந்தம் பண்ணுகிறாங்க. அதை இயேசு ஏற்க மறுத்து ஜெபம் செய்ய மலைக்கு சென்று விட்டாரு. அன்று இரவு படகில் பயணம் செய்து கொண்டு சீஷர்களிடம் தண்ணீர் மேல் நடந்து செல்கிறாரு. அந்த தருணத்தில் தனிப்பட்ட முறை அவர் தெய்வீக வல்லமையை அவர் நெருக்கமானவர் காட்டுகிறாரு. அடுத்த நாள் காலையிலே அப்பம் புசித்த ஜனக்கூட்டம் இயேசுடன் திரும்பி வருகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியாதனாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள் என்று அறிவுரை கூறுகிறாரு. தேவனுக்கு பிரியப்படுத்த தாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் இயேசுவிடம் கேட்கிறாங்க. அப்பொழுது இயேசு இவ்வாறு பதிலளிக்கிறாரு, தேவன் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியை. மட்டுமல்லாதபடிக்கு ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6:35. தானே நித்திய ஜீவனை கொடுப்போம் அப்பம் என்றும், மட்டுமல்லாதபடிக்கு தன்னை விசுவாசிக்கிறவர்கள் இனி ஒருபொழுதும் பசியாகவோ தாகமாக இருக்க மாட்டார்கள் என்று உறுதி அளிக்கிறார். அதாவது அவரிடம் வருகிறவர்களுக்கு மன்னிப்பு, தேவனுடான தங்கள் அடையாளம், சமாதானம் மற்றும் நித்திய ஜீவன் போன்ற தங்கள் ஆழமான ஆவிக்குரிய தேவைகள் திருப்தி அடைவதை காண்பார்கள் என்பதை உணர்த்துகிறது. பின்பு இயேசு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் பலியை உண்பது உடன்படிக்கையின் பங்கேற்பதை குறிக்கலாம். ஆனால் ரத்தத்தை குடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜீவன் ரத்தத்தில் உள்ளது, அது தேவனுக்கு சொந்தமானது. எனவே இயேசுவின் இந்த வார்த்தை கேட்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. அங்கு அவருடைய சொந்த ரத்தமானது வாழ்க்கைக்கு வழிமுறையாக மாறும். ஆகையால் விசுவாசிகள் நாம் வெறுமையாகவோ அமைதியற்றவர்களாகவோ நிலையற்றவர்களாக உணரும் பொழுது நமது ஆவிக்கு நித்திய அப்பமாக இயேசு கிறிஸ்து தேவை. ஏனென்றால் இயேசு ஒருவரால் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை ஆழமாக போஷிக்க முடியும். ஆமென்.